சார் இன்னைக்கு உட்காந்துருக்கிற சிஎம் வந்துட்டு ஆஹ், நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்க வச்ச ஒரு சிஎம். கண்டிப்பாக வந்து உங்களையும் கண்டிப்பாக உங்களுக்குமே உங்களுக்கான ஒரு தேட்டராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அந்த சிஎம் கண்டிப்பாக பண்ணுவார். வணக்கம். ஆஹ், ரொம்ப பேப்பர்னாலே கொஞ்சம் பயம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்கும்போது. நீங்களாம் ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கும்போது ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் ஒரு வந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. நீங்களாம் இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்துடைய சார்பாக ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடைய சார்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும். அண்ட் இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பேரரசர்கிட்ட வந்து ஆரம்பிக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர். சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப நிறைய படங்களை கொடுத்து இன்னைக்கு மிக சிறந்த ஒரு இயக்குனராக அந்த பொசிஷனில் அந்த அந்த ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு அவர் எல்லா படத்துக்குமே அவர் சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே சார் வந்துட்டு எல்லா ஸ்டேஜ்லையும் என்னை பற்றி பேசிட்டே இருப்பார். ஏன்னா எனக்கு எப்போவுமே வந்துட்டு எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேர்லாம் நான் மறந்துகிட்டே இருப்பேன். இந்த வாட்டி நான் மறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சார்கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என்றைக்குமே வந்துட்டு எந்த ஒரு நடிகராக இருந்தாலும், எந்த ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும், எந்த ஒரு வேறுபாடு பாகுபாடு இல்லாமல் அவங்கள உட்கார வச்சு அவங்க மதிக்கிறதுல அவனோட ரொம்ப ரொம்ப ஜென்யூன் ஹியூமன் அவர். சார் எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடையாது உங்களை பற்றி பேசுகிறதுக்கு. தேங்க்யூ சார். அண்ட் தமிழ் செல்வன் சார். அவர் தமிழ் எவ்வளோ அழகாக இருக்கோ, அந்த 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 மொழி எவ்வளோ அழகோ, அதே மாதிரி அவருமே ரொம்ப ரொம்ப அழகு. ஏன்னா அவருடைய அவருடைய ரெஸ்டாரண்ட்ஸ் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எப்போவுமே எல்லா இடத்துலையும் அது இருக்கும். பசிக்கிறவங்க எல்லாருக்குமே அவர் சோறு போட்டிருக்காரு. சோறு போடுறவங்க எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டான ஆளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்துருக்கேன். அவரும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கார். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததில். எஸ். அண்ட் நான் ஹீரோ கிட்ட வரேன். அண்ட் ஒன்னி பிரதர், நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க. ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் மெயினாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா அந்த அந்த போலீஸ் அந்த அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது 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 போடும்போது பக்காவாக ஆப்டாக இருந்தீங்க. மோர் தென் நீங்கள் ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணதை விட நீங்கள் அந்த கேரக்டரோட ரொமான்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் கண்டிப்பாக உங்கள் கனவு ஜெயிக்கணும். சினிமா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். இங்கே அதில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து அங்கே இருப்பாங்க. நானும் ஒரு 30 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வரணும், நல்லா வரணும். ஆல் த வெரி பெஸ்ட். எஸ். அண்ட் டைரக்டரை பற்றி சொல்லணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சார். கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்துலேயும் உங்களுக்கு நீங்கள் நினச்சது நீங்கள் எல்லாமே எடுத்துட்டிங்களா, உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக அந்த பதிலுக்கு நோன்ற ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கும் அந்த கேள்விக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இந்த படம் எப்படி வந்து தேட்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 ரெவென்யூ பார்த்து இன்னொரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் நினச்ச நிறைய நல்ல படங்கள் எடுக்கணும் சார். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அவங்க ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட ஐட்டம் நம்பர் சாங்கில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சாங் ஆக்சுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஃபைட்ஸ் அண்ணா அண்ணா ஹை அண்ணா, உங்களுடைய வலி வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அண்டு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்கண்ணா. சினிமாவை ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமா கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆளுங்களை கைவிடவே விடாது. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர் கிட்ட வரேன். நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தையை, தம்பி நம்ம சீக்கிரம் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. ரொம்ப ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் ஆஃபர். அண்ட் சார், இன்னைக்கு சினிமா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது ஒரு நல்ல ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் இன்னைக்கு உட்காந்துருக்கிற சிஎம் வந்துட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்க வச்ச ஒரு சிஎம். கண்டிப்பாக வந்து உங்களையும் கண்டிப்பாக உங்களுக்குமே உங்களுக்கான ஒரு தேட்டராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அந்த சிஎம் கண்டிப்பாக பண்ணுவார். அண்ட் இந்த திரைத்துறைக்கு வந்துட்டு ராஜ்மோகன் அண்ணா வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய இடத்துல பார்க்குறேன் அவருக்கு என்ன பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய சினிமா மக்கள்கிட்ட வந்துட்டு அவர் ஒரு நல்ல கனெக்ஷனில் இருந்திருக்காரு. அவர் பாலிட்டிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய நல்ல நல்ல ஆட்கள், நல்ல நல்ல கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட் கிட்டலாம் அவர் நிறைய பேசியிருக்காரு. ஸோ அவர் இந்த பொசிஷனில் உட்காந்தது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவருக்கு நான் விஷ் பண்ணிட்டேன். எங்கள் சிஎம்க்கு நான் விஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் சிஎம் வந்துட்டு
அவர் அவர் நினச்சது அவர் செஞ்சுட்டாரு. எனக்கு அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இது வரைக்கும் நான் எந்த ஒரு எலெக்ஷன்ஸுமே நான் உட்காந்து அவ்வளோலாம் வந்து நோண்டிலாம் நான் பார்த்ததே கிடையாது. திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நானுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவருடைய வெற்றி வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட வெற்றி, அவங்களுடைய எண்ணத்துக்கான ஒரு வெற்றி. ஸோ விஷிங் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஸ்டேஜை அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த நடித்த அந்த வில்லனாக இருக்கட்டும் அண்ட் அந்த அப்பாவை நடித்தவராக இருக்கட்டும் அண்ட் சார் நீங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நல்லா பேசுனீங்க சார். சினிமாவில் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல பேசுனா அதுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் ஒன்று வேணும். அது உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் கூல்னா ரொம்ப க்யூட்டாக செம்மையாக இருக்கீங்க. அண்ட் எனக்கு 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 இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எனக்கு ஏன் இவரை ரொம்ப பிடிக்கும்னா எதுவாக இருந்தாலும் ரொம்ப தைரியமாக பேசுவார். யாருக்கும் பயப்பட மாட்டார். சினிமாவை ரொம்ப வருஷமாக நேசிச்சுட்டு இருக்காரு. பெரிய படமோ சின்ன படமோ அது எந்த படம் அது ஜெயிக்குதோ தோக்குதோ அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த படங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக அவங்க கூப்பிடலன்னா கூட சில படங்களுக்கு அவர் ப்ரமோட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சினிமா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், பெரிய படங்கள் பண்ணணும், சீக்கிரமாக ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும். அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப ஹாப்பி உங்கெல்லாம் பார்த்ததில். அண்ட் இந்த பிஆர்ஓ இங்கே வாங்கல ஒரு நிமிஷம். இவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இவர் கூப்பிட்டு தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கும் இந்த ஒரு படத்துக்காகவும் நான் வந்தேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். நிறைய ப்ரொடியூசர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல நல்ல படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு 24/7 கஷ்டப்படுற ஒரு மனுஷன். ஸோ யா அண்ட் ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாரையும் பார்த்ததில். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.